Hi friends, welcome to Gentak channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC Group 4 ஒரிஜினல் வினாத்தாள் 2016 பொது தமிழ் பார்த்தாச்சு. இப்போ பார்க்க போறது பொது அறிவு. ஒரு கூலும் மின்னோட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படினா 6.25 × 10 பவர் 18 எலக்ட்ரான்கள். இதுதான் அதுக்கூட ஆன்சர். 15 கிராம் நிறையுள்ள துப்பாக்கி கொண்டு 100 மீட்டர் வினாடி -1 வேகத்தில் கிடைமட்டமாக சுடப்படுகிறது. துப்பாக்கியின் நிறை 2 கிலோகிராம் எனில் சுடுவதற்கு முன் துப்பாக்கி மற்றும் குண்டு ஆகியவற்றின் மொத்த உந்தம் என்ன அப்படின்னா சுழி. சுடப்படுவதற்கு முன்பு துப்பாக்கி மற்றும் குண்டு ஆகிய இரண்டுமே ஓய்வு நிலையில் இருப்பதால் அவற்றின் மொத்த உந்தம் சுழியாகும். DDTயின் வேதிப்பெயர் என்ன? டைக்ளோரோ டைபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். DDT வேதிப்பெயர் டைக்ளோரோ டைபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் என்பதாகும். இது ஒரு நிறமற்ற மணமற்ற சுவையற்ற பூச்சிக்கொல்லி ஆகும். மைக்ரோஸ்போரா மற்றும் எபிடெர்மோபைட்டான் யாவை? மனிதனில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சைகள். மைக்ரோஸ்போரா மற்றும் எபிடெர்மோபைட்டான் ஆகியவை மனிதனில் மற்றும் விலங்குகளில் தோல் நோயினை ஏற்படுத்தும் பூஞ்சைகள் ஆகும். இது டெர்மடோபைட் என பொதுவாக அறியப்படுகிறது. அண்டம் விடுபடுதலை தூண்டும் ஹார்மோன் LH. அண்டம் விடுபடுதலை தூண்டும் ஹார்மோன் லுட்னைசிங் ஹார்மோன். இந்நிகழ்வை கட்டுப்படுத்துவது மூளையில் உள்ள ஹைப்போதலாமஸ் ஆகும். முடக்குவாதத்தை சரி செய்ய பயன்படும் ஜிம்னோஸ்பம் தாவரம் மீது நீட்டம். மலைக்காடுகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் காணப்படும் நீட்டம் எனப்படும் ஜிம்னோஸ்பம் வகை தாவரமான நீட்டத்திலிருந்து பெறப்படும் ஒரு வகை எண்ணெயானது முடக்குவாதத்தின் விளைவுகளை குணப்படுத்த பயன்படுகிறது. கஸ்கியூட்டா விஸ்கம் போன்ற தாவரங்களில் காணப்படும் சிறப்பான வேர்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. ஹாஸ்டோரியாக்கள். கஸ்கியூட்டா விஸ்கம் உள்ளிட்ட பல்வேறு தாவரங்களில் காணப்படும் சிறப்பு வேர்கள் ஹாஸ்டோரியாக்கள் எனப்படுகின்றன. ஒட்டுண்ணி தாவரத்தின் வேர்களான இவை முதன்மை தாவரத்தின் தண்டில் ஊடுருவி அவற்றிலிருந்து ஊட்டச்சத்துக்களையும் உணவையும் எடுத்துக்கொள்கின்றன. தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜனவரி 24. ஜனவரி 24 பெண் குழந்தைகளுக்கான தினமாக பெண் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சகத்தால் கொண்டுவரப்பட்டு இந்தியா முழுவதும் கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நாட்டின் முதல் பெண் பிரதமராக இந்திரா காந்தி பதவியேற்ற தினமான ஜனவரி 24 நினைவு கூறும் வகையில் தேசிய அளவிலான பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு நிறுவனம் கீழ்கண்டவற்றில் எந்த கனிமத்தில் இந்திய பெருங்கடலில் ஜூலை 26, 2016 கண்டுபிடித்தது? நீரேற்றம் பெற்ற மீத்தேன். இந்திய எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் 2016 ஜூலை 26 அன்று கிருஷ்ணா கோதாவரி முகத்துவாரம், மகாநதி முகத்துவாரம் மற்றும் இந்திய பெருங்கடலின் சில பகுதிகளில் நீரேற்றம் பெற்ற மீத்தேன் ஏராளமாக உள்ளதாக கண்டுபிடித்தது. எந்த மசோதா இந்திய பாராளுமன்றத்தில் 2016 நாடு முழுவதும் ஒரே வரி விதிப்புக்காக நிறைவேற்றப்பட்டது? சரக்கு மற்றும் சேவை வரி. நாடு முழுவதும் விதிக்கப்பட்டு பல்வேறு மறைமுக வரிகளை ஒருங்கிணைத்து ஒரே வரியாக விதிக்க வழிவகை செய்யும் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நிறைவேற்றப்பட்டு ஒட்டுமொத்த மாநிலங்களில் பாதி அளவு சட்டசபைகளின் ஒப்புதலை பெற்று 101வது அரசியலமைப்பு திருத்தமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எந்த மாநிலத்தின் ஆளுநர் தமிழ்நாடு மாநிலத்தின் கூடுதல் பொறுப்பு ஆளுநராக செப்டம்பர் 2016 பதவியேற்றார்? மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஆளுநரான சி வித்யாசாகர் ராவ் 2016 செப்டம்பரில் தமிழகத்தின் கூடுதல் பொறுப்பு ஆளுநராக பணியாற்றினார். 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1956 ஷரத் 153 படி ஒரு ஆளுநர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரே நேரத்தில் நியமிக்கப்படலாம். ஆகஸ்ட் மாதம் 2016 ஐக்கிய நாடுகள் சபையில் எந்த இசைக்கலைஞர் கௌரவிக்கப்பட்டார்? MS சுப்புலட்சுமி. கர்நாடக இசைக்கலைஞரான MS சுப்புலட்சுமி 1916 செப்டம்பர் 16 அன்று மதுரையில் பிறந்தார். அவரின் பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு 2016 ஆகஸ்டில் அவருக்கு ஐநா சார்பில் சிறப்பு தபால் தலை வெளியிடப்பட்டது. 2016ஆம் ஆண்டின் துரோணாச்சாரியா விருது பெற்றவர் இவர்களில் யார்? பிஸ்வேஸ்வர் நந்தி. சிறந்த விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் வழங்கப்படும் துரோணாச்சியார் விருது 2016ஆம் ஆண்டில் நாகபுரி ரமேஷ், சாகர்மல் தயாள், ராஜ்குமார் சர்மா, பிஸ்வேஸ்வர் நந்தி, பிரதீப் குமார், மகாவீர் சிங் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி மே 2016 எங்கு நடைபெற்றது? புதுடெல்லி. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன்ஸ் போட்டிகள் 2016 மே 2 முதல் 11 வரை புதுடில்லியில் நடைபெற்றது. 2016 ரியோ ஒலிம்பிக் போட்டியில் அரையிறுதிப் போட்டியின் போது PV சிந்து எந்த நாட்டு பேட்மிண்டன் வீராங்கனையை தோற்கடித்தார்? ஜப்பான். 2016 ஆகஸ்டில் நடைபெற்ற ரியோ ஒலிம்பிக் மகளிர் பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதியில் இந்திய வீராங்கனையான PV சிந்து ஜப்பானை சேர்ந்த நொசோமி ஒஹூராவை தோற்கடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார்.
ஜூலை 2016 தெரேசா மே என்பவர் பிரிட்டனுடைய டேஸ் பெண் பிரதமராக நியமிக்கப்பட்டார். 2ஆம் பெண் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார். பிரெக்சிட் விவகாரத்தினை தொடர்ந்து பிரிட்டனின் பிரதமர் பதவியிலிருந்து டேவிட் கேமரூன் விலகியதால் அவரை தொடர்ந்து 2016 ஜூலையில் தெரேசா மே அந்நாட்டின் 2வது பெண் பிரதமராக நியமிக்கப்பட்டார். பிரிட்டனின் முதல் பெண் பிரதமராக 1979 முதல் 1990 வரை மார்கரெட் தாட்சர் பதவி வகித்தது குறிப்பிடத்தக்கது. முதல் பெண் பிரதமர் பிரிட்டனின் முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னா மார்கரெட் தாட்சர். 2வது பெண் பிரதமர் யார் அப்படின்னாக்கி தெரேசா மே. 2016 புவி பாதுகாப்பு திட்டம் குறித்து 3வது ஆசிய அமைச்சரவை கூட்டம் எங்கே எப்போது நடைபெற்றது? 2016 புதுடில்லியில் ஏப்ரல் 11 முதல் 14 முடிய. புலிகள் பாதுகாப்பிற்கான 3வது ஆசிய அமைச்சரவை கூட்டம் 2016 ஏப்ரல் 11 முதல் 14 வரை புதுடில்லியில் நடைபெற்றது. புலிகளின் எண்ணிக்கை 2020க்குள் 2 மடங்காக்கும் T/2 என்னும் இலக்கு இக்கூட்டத்தினை நிர்ணயிக்கப்பட்டது. மேலும் புலியானது பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கத்தின் சிவப்பு பட்டியலின் காப்பு நிலையில் அரிய இனமாக உள்ளது. இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார்? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழுவானது 1947 ஆகஸ்ட் 29 அன்று டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களின் தலைமையில் ஏற்படுத்தப்பட்டது. இதில் K.M. முன்ஷி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கோபாலசாமி ஐயங்கார், P.L. மிட்டர், M.D. சாதுல்லா, D.B. கைத்தான் உள்ளிட்டோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றிருந்தனர். எந்த வருடம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 61வது திருத்த சட்டப்படி வாக்குரிமை வயது 21 18 குறைக்கப்பட்டது? 1988. 1988ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட 66வது அரசியல் சாசன திருத்தத்தின்படி குறைந்தபட்ச வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்டது. இந்த நாள் ஷரத் 326 உலகளாவிய வயது வந்த உரிமையின் அடிப்படையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டன. இந்திய அரசியலமைப்பின் ஷரத் 63 குறிப்பிடுவது துணை குடியரசுத் தலைவர். இந்திய அரசியலமைப்பு 63 முதல் 73 வரையிலான ஷரத்துகள் துணை குடியரசுத் தலைவர் பற்றியவையாகும். இவை துணை குடியரசுத் தலைவரின் தகுதிகள், பணிகள், தேர்ந்தெடுக்கும் மற்றும் நீக்கும் முறை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை வரையறை செய்கின்றன. நிதி ஆயோக்கின் தலைவர் யார்? பிரதம மந்திரி. அமைச்சரவை தீர்மானத்தால் 1950 ஏற்படுத்தப்பட்ட திட்டக்குழு 2015 ஜனவரி 1 அன்று கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக நிதி ஆயோக் எனும் புதிய திட்டமிடும் அமைப்பை ஏற்படுத்தப்பட்டது. இதன் தலைவராக இந்திய பிரதமர் விளங்குகிறார். ஆட்கொணர் நீதி பேராணை என்பது சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்வதிலிருந்து மக்களை பாதுகாத்தல். ஆட்கொணர் நீதி பேராண்மை என்பது சட்டத்திற்கு புறம்பான முறையில் கைது செய்வதிலிருந்து மக்களை பாதுகாக்க உச்ச மற்றும் உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கும் நீதி பேராணை ஆகும். மேலும் ஷரத் 32 படி உச்ச நீதிமன்றமும் ஷரத் 226 படி உயர் நீதிமன்றமும் அரசாணை பிறப்பிக்கின்றன. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சமூக ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதே சமூக நீதி. பெண் ஆடவரை சார்ந்தே வாழ்பவர் காலங்காலமாக பதிந்த எண்ணம். குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்துவது தடை சட்டம். அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை கொண்டு வந்தவர் டாக்டர் முத்துலட்சுமியின் புகழை பரப்புகிறது. குழந்தை திருமண சட்டமானது 1891 ஜனவரியில் சட்ட முன்வடிவாத ஆங்கில அரசினால் முன்வைக்கப்பட்டு பின்னர் 1929 செப்டம்பர் 28ஆம் நாளில் சட்டமாக நிறைவேற்றப்பட்டது. இது சாரதா சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் ஆவார். இவர் 1930 தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்ற பாடுபட்டார். மேலும் 1949 புற்றுநோய் நிவாரண மருத்துவமனையை தொடங்கினார். முணுமுணுக்கும் அரங்கம் எனப்படுவது எது? கோல் கும்பாஸ். பீஜப்பூர் சுல்தானான முகமது அடில்ஷாவின் நினைவாக 1656 கட்டி முடிக்கப்பட்ட கோல் கும்பாஸ் அதன் வடிவமைப்பின் காரணமாக மிகச்சிறிய ஒளியை கூட பெரிய அளவில் எதிரொலிக்கும். எனவே இந்த கட்டிடத்தில் குறைந்தபட்சம் லேசான முணுமுணுக்கும் சத்தமாவது கேட்டுக்கொண்டே இருக்கும். சீக்கிய குரு தேஜ் பகதூரை கொலை செய்த முகலாய மன்னன் யார்? அவுரங்கசீப். சீக்கியர்களில் 9வது குருவான குரு தேஜ் பகதூர் 1621 முதல் 1675 வரை வாழ்ந்தவர் ஆவார். அப்பொழுது இந்தியாவை விட ஆண்ட முகலாய மன்னரான அவுரங்கசீப் இவரை இஸ்லாமிய மதத்திற்கு மாற கட்டாயப்படுத்தினார். ஆனால் அதற்கு உடன்படாததால் 1675 நவம்பர் 24 அன்று குரு தேஜ் பகதூர் பொது இடத்தில் தூக்கிலிடப்பட்டார். புகழ்பெற்ற இசைக்கலைஞர் உருத்திராசாரியார் பற்றி பல்லவர்களது டேஸ் கல்வெட்டு குறிப்பிடுகிறது? குடுமியான் மலை. புகழ்பெற்ற இசைக்கலைஞர் உருத்திராசாரியார் பற்றி பல்லவர்களுடைய குடுமியான் மலை கல்வெட்டு குறிப்பிடுகிறது. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் உருத்திராசாரியார் புகழ்பெற்ற இசைஞானியாகவும் இசை ஆசிரியராகவும் விளங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. களப்பிரர் காலத்தில் மதுரையில் திராவிட சங்கத்தை ஏற்படுத்திய சமண துறவி வஜிரநந்தி. தமிழக வரலாற்றின் இருண்ட காலம் என அறியப்படும் களப்பிரர் காலத்தில் மதுரையில் திராவிட சங்கத்தினை ஏற்படுத்திய சமண துறவி வஜிரநந்தி என்பவராவார்.
களப்பிரர்களின் ஆட்சி காலம் ஏறக்குறைய கிபி 300 முதல் கிபி 600 வரை உள்ள காலப்பகுதியாகும். இவர்களுடைய காலத்தில் சைவம், வைணவம், ஜைனம், புத்தம் ஆகிய வெவ்வேறு அரசர்களால் பின்பற்றப்பட்டன. உலகில் சணல் உற்பத்தியில் முன்னணியில் உள்ள நாடுகள் இந்தியா மற்றும் வங்காளதேசம். உலகில் சணல் உற்பத்தியில் முன்னணியில் உள்ள நாடுகள் இந்தியா மற்றும் வங்காளதேசம் ஆகியனவாகும். கங்கை மற்றும் அதன் துணை நதிகளை ஒட்டியுள்ள பகுதிகள் சணல் பயிருக்கு ஏற்றவையாக உள்ளன. சணல் பயிரானது வண்டல் மண், களிமண் மற்றும் மக்கிய தாவர பொருட்கள் கலந்த மண் போன்றவற்றிலிருந்து பயிரிடப்படுகிறது. குறுங்கோள்கள் இவைகளுக்கிடையே அமைந்துள்ளது. செவ்வாய்க்கும் வியாழனுக்கும். சூரிய குடும்பத்தில் செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையே சிறிதும் பெரிதுமாக லட்சக்கணக்கான விண்கற்களும் குறுங்கோள்களும் சுற்றி வருகின்றன. இப்பகுதி குறுங்கோள் பட்டை என்று அழைக்கப்படுகிறது. கண்ட்லா குஜராத், ஜவஹர்லால் நேரு மகாராஷ்டிரம், பாரதீப் ஒடிசா, ஹால்தியா மேற்கு வங்காளம். கண்ட்லா குஜராத் முதல் வரியற்ற துறைமுகம் ஆகும். இது ஓத துறைமுகம். மேலும் பொருட்களை கையாளுவதன் அடிப்படையில் இத்துறைமுகம் மிகப்பெரியதாகும். கண்ட்லா அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்கு. ஜவஹர்லால் நேரு மகாராஷ்டிரம். ஜவஹர்லால் நேரு துறைமுகத்தின் வேறு பெயர் நவேசேனா துறைமுகமாகும். மும்பை துறைமுகத்தின் நெருக்கடியை குறைப்பதற்காக இந்த துறைமுகம் ஆரம்பிக்கப்பட்டது. இது இந்தியாவின் மிகப்பெரிய கொள்கலன் துறைமுகமாகும். பாரதீப் ஒடிசா. இங்கு இரும்பு தாது அதிக அளவில் ஜப்பானிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மகாநதி ஆறு வங்காள விரிகுடாவில் சங்கமிக்கும் இடத்தில் இத்துறைமுகம் அமைந்துள்ளது. ஹால்தியா மேற்கு வங்காளம். கொல்கத்தா துறைமுகத்தின் துணை துறைமுகமாகும். ஹூக்ளி நதியின் கரையில் இத்துறைமுகம் அமைந்துள்ளது. சத்யஜோதக் சமாஜம் ஜோதிபா பூலே. ஜீவகாருண்யம் ராமலிங்க அடிகள். தர்ம பரிபாலனம் ஸ்ரீ நாராயண குரு. ஜீவாவே சிவா சுவாமி விவேகானந்தர். சத்யஜோதக் சமாஜத்தினை 1873 ஆண்டில் ஜோதிபா பூலே துவங்கினார். ஜீவகாருண்யம் என்பது ராமலிங்க அடிகளார் எழுதிய நூலாகும். ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் வழிகாட்டலின்படி 1903 ஆண்டில் தர்ம பரிபாலன யோக சபா துவங்கப்பட்டது. ஜீவாவே சிவா என கூறியவர் சுவாமி விவேகானந்தர் ஆவார். இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் எந்த ஆண்டு பொருளாதார சீர்திருத்தத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும்? 1991. இந்திய பொருளாதாரத்தினை பொறுத்தவரையில் 1991 ஆண்டு பொருளாதார சீர்திருத்தத்திற்கு மிக முக்கியமான ஆண்டாகும். இவ்வருடத்தில்தான் LBG அப்படின்னா லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன், உலகமயமாக்கல், தனியார்மயமாக்கல், தாராளமயமாக்கல் எனும் சீர்திருத்தத்தினை அப்போதைய பிரதமர் நரசிம்மராவ் துணையுடன் மன்மோகன் சிங் அமல்படுத்தினார். அதன் பிறகுதான் அனைத்து துறைகளும் வளர்ச்சி வேகமெடுத்தது. இந்தியாவில் வைரம் மறுக்கும் தொழிற்சாலை எங்கே அமைந்துள்ளது? சூரத். இந்தியாவில் வைரம் மறுக்கும் தொழிற்சாலை குஜராத்தின் சூரத் பகுதியில் அமைந்துள்ளது. மேலும் இந்தியாவின் வைர நகரம் என சூரத் அழைக்கப்படுகிறது. இங்கு பட்டு மற்றும் பருத்தி ஆலைகளும் அதிகம் உள்ளன. நிகர நாட்டு உற்பத்தி என்பது மொத்த நாட்டு உற்பத்தி தேய்மானம். மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம் = நிகர நாட்டு உற்பத்தி. மொத்த நாட்டு உற்பத்தி என்பது ஒரு நாட்டின் ஓராண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பாண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பை குறிப்பதாகும். மேலும் மக்கள் ஓராண்டில் ஈட்டிய வருமானமும் வெளிநாட்டு முதலீடு மூலம் ஈட்டிய லாபமும் இதில் அடங்கும். இந்த மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை நாம் கழிக்கும் போது நிகர நாட்டு உற்பத்தி கிடைக்கிறது. வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய குறைந்தபட்ச வசதிகளுக்கு கீழே ஒருவன் வாழும் வறுமை நிலையை இவ்வாறு கூறலாம். முழுமையான வறுமை. வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய குறைந்தபட்ச வசதிகளுக்கு கீழே ஒருவர் வாழும் வறுமை நிலையை முழுமையான வறுமை என கருதலாம். ஒரு சமுதாயத்தில் வாழும் மக்களிடையே பொருளாதார ஒப்பீட்டின் மூலம் விளக்கப்படும் வறுமை ஒப்பீட்டு வறுமை ஆகும். ஒரு செவ்வக அறையில் சமதள ஆடிகள் பொருத்தப்பட்ட 2 அடுத்தடுத்த சுவர்களுக்கிடையே நீ நிற்கிறாய் எனில் உனது மொத்த பிம்பங்களின் எண்ணிக்கை எத்தனை? 3. 2 அடுத்தடுத்த சுவர்களுக்கிடையே உருவாகும் பிம்பங்களின் எண்ணிக்கை n. n = 360/a-1. a என்பது 2 சமதள ஆடிகளுக்கு இடைப்பட்ட கோணமாகும். இங்கு செவ்வக வடிவ சமதள ஆடியின் பக்கங்களுக்கு இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி ஆகும். 360/90 - 1. இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா 4 - 1 3. மொத்த பிம்பங்களின் எண்ணிக்கை 3.